ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சூப்பராக சன்னா மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. வீட்டில் சன்னா இருந்துச்சுன்னா ஒரு முறை கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது இதை நம்ம பூரி, சப்பாத்தி இல்லை நீங்கள் சாதத்து கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நமக்கு இது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இன்றைக்கி நான் வெள்ளை சுண்டக்கடலை எடுத்து ஒரு 4-5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருக்கேங்க. இது பார்த்துட்டோம் அப்படின்னாலே ஊறிடுச்சு, நல்லாவே ஊறியிருக்கு. அப்படியே இந்த சைடில் பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் காய்கறிகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கூடவே 2 தக்காளி, அப்புறம் வெங்காயம், கொஞ்சம் தேங்காயும் தோண்டி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டும் எடுத்து வச்சுருக்கேங்க. இது எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 4-5 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழம் அதையும் உள்ள சேர்த்துக்கலாங்க. அடுத்ததான் கொஞ்சோண்டு சோம்பு, பட்டை 2 துண்டு, கிராம்பு 2-3 சேர்த்துட்டு சிறிதளவு முந்திரியும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 5-6 முந்திரி சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக கறிவேப்பிலையில் ஒரு 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து அப்படியே பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி அதிகம் விட வேண்டாம். அடுத்ததாக அடுப்பில் இன்னொரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் சூடானதுமே அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சன்னா செய்யும்போது எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கல்யாண வீடுகளெல்லாம் செய்வோம் இல்லைங்களா சன்னா மசாலா, அதே மாதிரி டேஸ்ட் இந்த சன்னாலையும் நமக்கு கிடைக்கும். எண்ணெய் சூடானதோ அதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு ஒரு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 2-3 முந்திரியும் சேர்த்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள் இதையும் சேர்த்துட்டு நம்ம நீளமாக கட் பண்ணி 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி கிடைக்கட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதில் ஒரு சின்ன தக்காளி பழமாக 1 மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணும்போது 2 தக்காளி பழம் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் இப்போது இதில் ஒரு சின்ன தக்காளி பழமாக மட்டும் 1 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வெங்காயமெல்லாம் பார்த்துட்டிங்கனாலே தெரியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நம்ம வீட்டில் சுண்டக்கடலை மட்டும்தான் இருக்குன்னா அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிளையும் உள்ளே சேர்த்து லைட்டாக கலக்கி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற சன்னா எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஊறி இருக்கிறங்காட்டியும் இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் வேக வச்சாலே நமக்கு நல்லா வெந்து கிடச்சிரும். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் உள்ளே சேர்த்துடலாங்க. பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடலாங்க. இப்போது
இந்த பேஸ்ட்டு சேர்த்து ஒரு கொதி வரும்போதே நமக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்மெல் வருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. உப்பு வேணும்னாலும் தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னாலே நல்லா கொதி வந்துட்டுருக்குது. நம்ம ரொம்ப அதிகமாகலாம் தண்ணி சேர்க்க வேணாங்க, இப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, 1/4 மூடி தேங்காய் எடுத்ததை கட் பண்ணி வச்சுருந்தோம். அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. அது கூடவே லைட்டாக வேணும்னா தண்ணி கலந்துட்டு தேங்காய் பேஸ்ட்டையும் உள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு கொதி வரக்கு முன்னாடி ஆட் பண்ணால் தான் நமக்கு இந்த சன்னால் எல்லாமே உப்பு பிடிச்சி நல்லாயிருக்கும். இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மூடி போட்டு கூட க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், அப்படியே நல்லா சுண்டிட்டு அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்மெல் வருதுங்க. இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு சுண்டட்டும், வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சன்னா மசாலா செய்யும்போது நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்குங்க. ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த சன்னா மசாலாவை உங்கள் வீட்டில் இதே மாதிரி ப்ரிப்ரேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு சுண்டி ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை நம்ம பொரி கூட வச்சு சாப்பிட்டோம்னா ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தி, தோசை இப்படி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இனிமேல் வீட்டில் சன்னா மசாலா செய்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு புதுமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.